ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வீட்டில் எல்லா குட்டீஸ்க்கும் பிடிக்காத ஒரு வெஜிடபிள்னு பார்த்தீங்கன்னா பீர்க்கங்காய் தான். அதை நீங்கள் பொரியலாக செஞ்சு கொடுத்தாலும் சரி, இல்லை அரைச்சி சட்னியாக கொடுத்தாலும் சரி சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும். ஓகே, ஃபார் பீர்க்கங்காய் கிரேவி நம்ம வந்துட்டு பீர்க்கங்காயை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் ஒரு 100 grams போட்டு அதை நல்லா வதக்கிட்டு தக்காளி அண்ட் பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக கட் பண்ணிக்கோங்க. அதையும் போட்டு வதக்கி ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிடலாம். அது குக் ஆகிற டைமில் நம்ம அதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் வேர்க்கடலை, 1 கப் துருவின தேங்காய், ஒரு 3 வரமிளகாய் போதும். இது போட்டு ஒரு 3 to 4 minutes நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூன், மஞ்சள்தூள் கொஞ்சமாக போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறமா நம்ம அது ஒரு ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அந்த வெந்துட்டுருக்க பீர்க்கங்காயில் இந்த மசாலா பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா வதக்கி ஒரு எவ்வளோ உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் இந்த கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி அண்ட் அஸ் வெல் அஸ் ரைஸ்க்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ஸோ இது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா டேஸ்டியான பீர்க்கங்காய் கிரேவி ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் சப்பாத்தி அண்ட் ரைஸ்க்கு இது ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.